பெட்டிக்கு இவ்வளவு, சபையில் விஜய் போட்ட குண்டு, மொத்தமாக சிக்கும் திமுக, பார்ட்டி ஃபண்ட் விவகாரம். தமிழக அரசியல் களம் இப்போ பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒற்றை சொல்ல சுத்தி தான் சுழன்றுகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த வார்த்தை எல்லாராலையுமே முணுமுணுக்கப்பட்டு வருது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னாடி கடந்த கால நிர்வாக நடைமுறைகள் ஒவ்வொன்னா தோண்டப்பட்டு வரக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தை மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணிட்டு வருது. இதனால தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் இடையான அரசியல் போர் எக்கச்சக்கமா எகிரிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்துல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தைய ரொம்பவே வெளிப்படையா சொன்னாரு முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவையில பேசின அவரு கடந்த திமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக் கடைகள்ல பெட்டிக்கு இவ்வளவு அப்படின்னு பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பெயர்ல மறைமுகமா பணம் வசூலிக்கப்பட்டுச்சு. இப்படி மக்கள் பணத்தை முறைகேடா சுரண்டின ஆட்சியை தான் நாம பார்த்துட்டு வந்தோம். அதனால நம்மோட புதிய ஆட்சியில அந்த மாதிரியான முறைகேடுகளுக்கும் லஞ்ச பண வசூலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. இனிமே எங்கேயும் எதுக்காகவும் மக்கள் யாருமே ஒரு பைசா கூட லஞ்சமா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. முதலமைச்சரோட இந்த நேரடி தாக்குதல் அவையில ரொம்ப பெரிய புயலை கிளப்புச்சு. இந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள அடுத்த அஸ்திரத்தை ஏவி இருக்காரு மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட கடந்த 25 வருஷ கால, அதாவது 2001 இருந்து 2026 மார்ச் வரையிலான செயல்பாடுகள் பத்தி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையின் மூலமா கடந்த திமுக அரசோட மின்துறை செயல்பாடுகள் மேல அடுக்கடுக்கான புகார்களை அவர் முன் வச்சிருக்காரு. மின்சாரத்துறையில எந்த ஒரு ஒப்பந்தமா இருந்தாலும் அதுல 30ல இருந்து 35% வரைக்கும் கமிஷனா கொடுத்தா மட்டும்தான் வேலைகள் நடந்துச்சு அப்படின்னும், பணி மாறுதல்ல இருந்து புதிய பணி நியமனங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பெயர்ல வசூல் வேட்டை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருக்காரு. குறிப்பா போன 2021 வருஷத்துல இருந்து சுமார் 5000 பேர்கிட்ட கேங்மேன் பணிக்காக பணம் வாங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படாம ஏமாற்றப்பட்டிருக்கிறதா அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தால பாதிக்கப்பட்டவங்க ஆதாரங்களோட புகார் கொடுத்தா நிச்சயமா சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் உறுதி கொடுத்திருக்காரு. இப்படி டாஸ்மாக், மின்துறை, ரியல் எஸ்டேட், அப்புறம் நகர் ஊரமைப்பு திட்டம் அப்படின்னு எல்லா துறைகள்லயும் போன ஆட்சியில கட்சி நிதி அப்படிங்கிற பெயர்ல மறைமுக வசூல் நடந்திருக்கிறதா தாவேக அமைச்சர்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு வராங்க. ஆனா இந்த ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் முற்றிலுமா மறுத்து அவையிலேயே கடும் எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த கட்சியோட பெயர்ல யார் மூலமா இந்த பணம் வசூலிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத ஆதாரத்தோடு நிரூபிக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஆளுங்கட்சிக்கு சவால் விடுத்திருக்காரு. ஆனா இந்த அரசியல் மோதல் இத்தோட முடியாது போல. காரணம், வரக்கூடிய ஜூலை 2வது வாரத்துல தமிழக அரசோட பட்ஜெட் தாக்கலோட அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுது. அந்த கூட்டத்தொடரப்போ எதிர்க்கட்சியோட சவாலை எதிர்கொள்ளக்கூடிய விதமா போன ஆட்சியில நடந்த பார்ட்டி ஃபண்ட் வசூல் பத்தின முழுமையான விவரங்களையும் ஆவணங்களையும் சட்டசபையில உடைக்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருக்கிறதா தெரியுது. இதுக்காக எல்லா துறைகளிலையும் நடந்த மறைமுக பண பரிவர்த்தனைகள் அப்புறம் முறைகேடுகள் பத்தி துல்லியமான விவரங்களை திரட்டுமாறு தன்னோட அமைச்சர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறதாவும் தகவல்கள் தெரிவிக்குது.